ஹalleluya, குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? எழுந்துட்டீங்களா? ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? ஆனந்தமா இருக்கிறீங்களா? மன நிம்மதியோடு இருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் தரக்கூடிய இயேசு ஆண்டவர் நமக்கு இருந்தா எல்லாவற்றிலும் நாம மகிழ்ச்சியாக இருப்போம். நம் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர் அவர், நம்முடைய பசியை தீர்க்கிறவர், நம் தாகத்தை தீர்க்கிறவர். வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி அப்பா. எதை புசிப்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று அந்நியர்களைப் போல கவலைப்படாதிருங்கள். என் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளை எல்லாம் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். எங்கள் ஒவ்வொரு தேவையும் சந்திக்கப்படும்படி உம்மையை தேடுவதற்கு, உம்மோடு இருக்கும்படிக்கு, உம்மீது விசுவாசம் வைக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, அவர் நம் எல்லா தேவையும் சந்திக்கக்கூடியவர். சின்ன சின்னதை கூட அவர் சந்திப்பார். இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் தேவனை கேட்கணும் என்று நினைக்காதீங்க. நம் தாகத்தை தீர்க்கக்கூடியவர் அவர், நம் பசியை தீர்க்கிறவர் அவர், நம்முடைய வேதனையை தீர்க்கக்கூடியவர் நம் ஆண்டவர். யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் செய்த காரியங்களை பார்த்து கொண்டு போகிறோம். 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் இங்கே நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஒரு வேத பகுதி இருக்கிறது. 5 அப்பங்கள் 2 மீன்களை அவர் 5000 பேர் புருஷர்கள் மற்றும் அநேக ஆயிரமான பெண்களும் குழந்தைகள் இருந்த கூட்டத்துக்கு பகிர்ந்தது. அவர்கள் நிறைவாய் சாப்பிட்ட பின்பு 12 கூடைகள் நிறைய துண்டுகளை எடுத்தார்கள் என்பது ஆச்சரியம் இல்லையா? எவ்வளவு ஆச்சரியம்! 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். கூட்டம் கூட்டமாக ஆண்டவரை பின்தொடர்ந்தார்கள். அவர் அற்புதங்கள் செய்கின்றார், அவர் சுகப்படுத்துகின்றார். அவருடைய வார்த்தைகள் எவ்வளவோ தைரியத்தை கொடுக்கிறது, ஆறுதலை கொடுக்கின்றது, ஞானத்தை உண்டாக்குகின்றது. அன்றைக்கும் இன்றைக்கும் கூட இயேசு ஆண்டவரிடத்திற்கு கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் ஓடி வருவதை இன்றைக்கும் பார்க்கின்றோம். உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நேரம் வரும், நீ நம்பி இருக்கிற பணமா இருக்கட்டும், உன்னுடைய பலனா இருக்கட்டும், அழகாகட்டும், உன் ஞானமாகட்டும், உன் உறவுகளாகட்டும், உன் சொத்துகளாகட்டும், உனக்கு இருக்கின்ற திறமைகளா இருக்கட்டும், உனக்கு இருக்கிற அதிகாரங்களா இருக்கட்டும், எல்லாமே ஒரு நாள் போய்விடும். நிச்சயமா உனக்கு தேவன் அன்றைக்கு நினைவுக்கு வருவார். தேவன் தந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நீ தேவனை மறக்கிற நிலைமையில இருந்தா எவ்வளவு வருத்தமான விஷயம் இது. நமக்கு குறைவுகள் வரும்போது ஆண்டவர் நினைவுக்கு வருவாருங்க. அந்த குறைகளில் இருக்கும் ஜனங்கள் இப்பொழுது எங்கு பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள். நம்முடைய பாரத தேசத்துல எத்தனை பேர் எத்தனை விதமான பாடுகளில் இருக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாங்க. வருமானம் இல்லாமல், சம்பாத்தியம் இல்லாமல், கடன்களுக்கு ஆளாகி உடல் நலத்தை இழந்து, சரியான வைத்தியம் இல்லாம, பிள்ளைகளுக்கு சரியான ஸ்கூல்ஸ் இல்லாம, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல், அதனாலதான் பாருங்க, ஏதோ ஒரு துன்பத்தினாலே ஒவ்வொருவரும் துன்பப்படுகிறதுனாலதான் எல்லா முயற்சிகளையும் செய்து தோற்று போனவர்கள் இயேசுவின் இடத்திற்கு ஓடோடி வருவது, அவருடைய நாமத்தில் இருக்கிற அற்புதங்களை அனுபவிப்பது பார்க்கின்றோம். நீங்க அதுல ஒருவர் இல்லையா? ஒரு காலத்தில் பாவத்தில் இருந்தபோது, ஒரு காலத்தில் தரித்திரத்தில் இருந்தபோது, ஒரு காலத்தில் வேதனையில் இருந்தபோது, ஒரு காலத்தில் பாடுகளில் இருந்தபோது, வியாதியில் இருந்தபோது ஆண்டவர் உன்னை பிடித்துக் கொண்டு அவருடைய அன்பினாலே உன்னை சந்தித்தார், சுகப்படுத்தினார், ரட்சித்தார், உன்னை திருப்தியாக்கினார். என்னமோ உங்களை குறித்து எனக்கு தெரியாது. என்னுடைய விஷயத்தில் நான் அதை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன். என்னுடைய 74 வருஷங்களாக என் தேவன் என்னை போஷித்துக் கொண்டே இருக்கிறார். என் பெற்றோர் மூலமாக இருக்கட்டும், அது எந்த விதமாக இருக்கட்டுமே, தேவனுடைய உதவினாலே, அவருடைய கிருபையினாலேயே நாம வாழ்கின்றோம். அந்த ஜனக்கூட்டங்கள் ஆண்டவரிடத்துக்கு வந்தபோது அவள் எல்லாரையும் பார்த்து அவர்கள் பசியா இருக்கிறார்கள் என்று அறிந்தார். பாருங்க, பசியோடு இருக்கிற விஷயம் மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம பசி நமக்கு தான் தெரியும். மிஞ்சி போனால் அம்மாவுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அம்மா சாப்பிட்டியா என்று கேட்பாங்க, சாப்பிடுப்பா என்று கெஞ்சுவாங்க. ஐயோ என் பிள்ளை
பசியோடு இருக்கிறானே என்று அறிந்து ஆகாரத்தை ஆயத்தப்படுத்துவாங்க. நம் ஆண்டவர் நம்முடைய பசியை தீர்க்கிறவர், நம் தாகத்தை தீர்க்கிறவர், நம்முடைய பசியை அறிந்தவர். இங்கே இவர்கள் எங்களுக்கு ஏதாவது தாருங்கள் என்று கேட்கல. அவர்களை பார்த்தவர்கள் முகங்கள் சோர்ந்து போனதை கண்டு அவர்கள் ஆசையோடு அவரிடத்தில் வந்தபோது அவர்கள் பசியை பார்த்து சீஷரிடத்தில் சொன்னார், இவர்களுக்கு எல்லாம் ஏதாவது கொடுத்து அனுப்புங்க என்று. என்னங்க, கூட்டம் கூட்டமா ஜனங்கள் இருந்து கொண்டிருந்தா இவ்வளவு பேருக்கு கொடுக்க எங்களிடத்தில் என்ன இருக்கிறது? இவர்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுக்க வேண்டும் என்றாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்று சொன்னார்கள். 200 தீனாரங்கள் பணங்கள் வேண்டும் என்றாங்க. பாருங்க, இன்றைக்கு கரன்சி பணம் வேற மாதிரி இருக்கிறது. நீங்க கற்பனை செய்யுங்க, ஒரு 20,000 பேருக்கு சாப்பாடு போட எவ்வளவு செலவாகும் சொல்லுங்க. 1000 பேருக்கு போடவே எவ்வளவு செலவாகுது. இன்றைக்கு திருமணங்கள்ல கடன் பட்டு போகிறோம். சோ அதுவும் ஒரு வனாந்திரத்தில், அந்த வனாந்திரத்துல அத்தனை பேருக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு எப்படி அது சாத்தியம்? நீங்கள் ஏதாவது கொடுங்கள் என்ற போது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும், ஒரு பிஸ்கெட் அளவு துண்டு கொடுத்தாலும் கூட எவ்வளவோ பணம் தேவை. ஆனாலும் கூட பணம் இருந்தால் கூட வாங்குவதற்கு அங்க கடைகள் இல்லை, எந்த ஷாப்ஸ் இல்லை, ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லை, ஹோட்டல்ஸ் இல்லை. இது எப்படி சாத்தியம் என்றார்கள். உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில கூட இது எப்படி சாத்தியம்? இந்த குறைந்த சம்பளத்தோடு எப்படி என் பிள்ளைகளுடைய தேவைகளை நான் சந்திப்பேன்? இந்த சிறிய வருமானத்தோடு எப்படி என்னுடைய குடும்பத்தை நான் போஷிக்க முடியும் என்று இன்றைக்கு அநேகர் குழம்புகிறாங்க இல்லங்க. ஆண்டவருக்கு தெரியுங்க, நீங்கள் அவருக்கு நெருக்கமாய் வந்தா, நீங்கள் கேட்கும் முன்பே உங்கள் பசியை அறிந்த ஆண்டவர், உங்கள் தேவைகளை அறிந்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்டார். உங்களிடத்தில் என்ன இருக்கு என்று கேட்டார். உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்றால், அதற்குள்ள அந்திரேயா எனும் சீஷன், அவர் எப்பொழுதும் மறைந்திருந்து ஊழியம் செய்கிறவர், பேதுருவை ஆண்டவரிடத்துக்கு கொண்டு வந்தவர், பேதுருவின் சகோதரன். இங்கு ஒரு சிறுவனிடத்திலே 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது. 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 சிறு மீன்களும் இருக்கிறது. ஆனால் இது இத்தனை பேருக்கு எம்மாத்திரம்? எப்பொழுதும் பாருங்க, இல்லை என்று சொல்லுவதை விட உங்களிடத்துல என்ன இருக்கிறது என்று ஆண்டவருக்கு சொன்னால் அதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் எப்படி பார்வோனிடத்துக்கு சென்று இஸ்ரவேலரை விடுவிக்க முடியும்? எனக்கு பலனுங்க என்றால் உன்னிடத்துல என்ன இருக்கிறது என்றார் அவர். என்னிடத்துல கோல் இருக்கிறது, அவ்வளவுதான், ஆடு மேய்க்கிறது. ஓகே, போதும். அந்த கோலை நான் பயன்படுத்தி உனக்கு அற்புதங்களை செய்வேன் என்று எத்தனை அற்புதங்களை தேவன் அந்த கோலை கொண்டு செய்தார் என்பதை நீங்க யாத்திராகமும் எண்ணாகமும் வாசித்தால் உங்களுக்கு புரியுங்க. தேவனுக்கு உங்கள் கரத்தில் என்ன இருக்கிறதோ அதை ஒப்புக்கொடுங்கள். அதன் மூலம் அற்புதங்களை அவர் செய்வார். கடனாளியாகி விட்டேன், என் கணவர் கடன் செய்துவிட்டு மறித்து விட்டார், என் பிள்ளைகளை கடன்காரன் கொண்டு போகிறான் ஐயா என்று அந்த விதவை எலிசா தீர்க்கதரிசனிடத்துல முறையிட்ட போது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டபோது, என் வீட்டில் மண்பாண்டத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது. ஓகே, அதை தேவன் ஆசீர்வதிப்பார். நான் சொன்னபடி செய்யுங்கள் என்ற போது சொன்னபடி செய்தார்கள். அவளுடைய கடன் எல்லாம் தீர்ந்தது. அவள் பிழைக்கவும் வழி கிடைத்தது. நம்புங்கள், ஆண்டவரே உங்கள் இடத்துல என்ன இருக்கிறதோ அதை ஆண்டவரிடத்துக்கு கொண்டு வாங்க. அதை என்னிடத்துல கொண்டு வா என்றார் ஆண்டவர். 5 அப்பங்களும் 2 மீன்களுமே என்னிடத்துல இருக்கிறது என்றால் ஆண்டவர் சொன்னார், அவைகளை என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள். அது மத்தேயு சுவிசேஷத்தில் இருக்கும். ஒரு முறை பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அதற்கு அவர், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்களிடத்துல என்ன இருக்கிறதோ அது. கோலியாத்தை கொல்ல உன்னிடத்துல என்ன இருக்கிறது தாவீது? என்னிடத்துல சின்ன கவன் இருக்கிறது, அதை என் கருத்தில் ஒப்புக்கொடு. நான் அதன் மூலமா உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வேன். உனக்கு இருக்கிற கொஞ்சத்தை, உனக்கு இருக்கிற தாளந்தை, உனக்கு இருக்கிற வருமானத்தை, உனக்கு இருக்கிற திறமைகளை, உனக்கு இருக்கிற வாழ்க்கை ஆண்டவர் கருத்தில் ஒப்புக்கொடு. அற்புதமாய் பயன்படுத்துவார். என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்றார். ஆண்டவரிடத்துல அந்த அப்பங்களை கொண்டு வந்த போது அவர் என்ன செய்தார் பாருங்க. திரும்ப யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல, இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி உட்கார்ந்திருந்தவர்களுக்கு தரும்படி சீஷருக்கு கொடுத்தார்.
அவரிடத்துல கொண்டு வந்த போது அந்த அப்பங்களை அவர் தொட்டார், அதை பிடித்துக் கொண்டார், அவர் கரங்களில் வைத்தார்கள். அவர் கரத்துல ஆசீர்வாதம் இருக்குங்க. அவருடைய கையின் தொடுதலில் செழிப்பு இருக்கிறது. அந்த குஷ்டரோகி, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்றால், இயேசு அவனை தொட்டு எனக்கு சித்தமே, சுத்தமாகு என்று சொன்னார். அவ்வளவு பயங்கரமான அந்த குஷ்டரோகம், புண்களோடு இருந்த அந்த குஷ்டரோகம் அவர் தொடுதலோடு, அவர் தொட்ட உடனே அருமையான சுகம் பெற்றார். சிறு பிள்ளையை போல் அவர் சருமம் மாறியது. அவருடைய காயப்பட்ட கரங்கள் நம்மை புதிதாக்குகிறது, நம்மை பெருக செய்கிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது. அவர் கரத்தை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்த போது அளவில்லாமல் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவருடைய தொடுதலை இன்றைக்கு நீங்கள் பெற்றால் உங்கள் எல்லா பிரச்சனைக்கும், எல்லா வியாதிக்கும் விடுதலை கிடைக்கும். உங்க பஞ்சம் பட்டினியிலிருந்து விடுதலை கிடைக்கும். உன்னிடத்தில் இருக்கிறது என்னிடத்துல கொண்டு வா என்று ஆண்டவர் அவர்கள் எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி, ரொம்ப முக்கியம் இது, என்ன இருக்கு, இதுதான் இருக்குது, என்ன இருக்கு, இது எப்படி போதும், எவ்வளவுதான் இருக்கு என்று முறுமுறுத்தால் இருப்பது கூட போய்விடுங்க. ஏன் நீங்க அவனுக்கு 5 கொடுத்தீங்க, அவனுக்கு 2 கொடுத்தீங்க, எனக்கு 1 தான் தந்தீங்க, நீர் கடினம் உள்ளவர் என்று முறுமுறுத்தான். அந்த ஒன்றையும் பிடுங்கி இன்னொருவனுக்கு தர வேண்டியதா இருந்தது. இருக்கிறவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து இருப்பதும் கூட எடுத்துக் கொள்ளப்படும். உன்னிடத்துல ஏதோ ஒன்று இருக்கு, நீ அதை குறித்து அவருக்கு நன்றி சொல்லுவதில்லை. நீ இல்லாதவைகளை நினைத்து நினைத்து அழுது கொண்டு இருக்கிறாய் தவிர, உனக்கு இருப்பதை ஆண்டவருக்கு தந்து, இதை ஏன் தந்தீர் ஆண்டவரே, இதை எப்படி பயன்படுத்தணும், இதை என்ன செய்யணும் ஆண்டவரே, இதை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று நீங்க கேட்டால், உங்க சின்ன வருமானம், உங்க சிறிய வீடு, உங்க சின்ன குடும்பம், உங்க சிறிய உத்தியோகம், உங்க சின்ன வாழ்க்கை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால் படிப்படியாக உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் மிகவும் பெரியவனாகும்படி அவர் செய்கிறவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம் செலுத்துங்க. தேவன் கொடுத்தவைகளின் நிமித்தம் அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், உன் கரத்தில் இருப்பதை தேவனுக்கு ஒப்புவித்து நீ ஜெபி. ஜெபிக்காமல் உன்னுடைய வருமானத்தை செலவழித்தால் அது ஒரு நாள் கூட இருக்காது. உனக்கு வந்திருக்கிற வருமானத்தை குறித்த ஆண்டவரை துதி. ஆண்டவரின் உழைப்பின் பலன் இதோ, இதை ஆசீர்வதித்து என் ஒவ்வொரு பில்லும் கட்ட, என் ஒவ்வொரு தேவையும் சந்திக்கப்பட என்னை ஆசீர்வதியும் என்று அவருடைய பங்கை அவருக்கு தந்து பாருங்க. அந்த மற்ற பாகத்தை அவர் 100 மடங்காக ஆசீர்வதிப்பார். எப்பொழுதும் முறுமுறுப்பு, சந்தேகம் என்பது சாத்தானின் சம்பந்தமானது. துதி, ஸ்தோத்திரம் என்பது தேவனுடைய ஃபேவரை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ள உதவியாக இருக்கும். உங்களுக்கு என்ன இருந்தால் அது நிமித்தம் தேவனை துதியுங்க. நீங்க எப்பயாவது உங்களுக்கு தந்த மனைவி நிமித்தம் தேவனை துதித்தீர்களா? உங்களுக்கு தந்த கணவர் நிமித்தம் தேவனை துதித்தீங்களா? உங்களுக்கு தந்த பிள்ளைகள் நிமித்தம் தேவனை துதித்தீர்களா? துதி செய்யுங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லை என்றோ, அந்த பிள்ளைகள் மாற்றுத்திறனாளிகளாக, அப்படியாக ஹேண்டிகேப்டா இருக்கிறாங்கன்னோ, பலவீனமா இருக்கிறார்கள் என்றோ வருத்தப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கு கைகள் கால்கள் இல்லாத மகனையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு தாய் அவரை எவ்வளவு பெரிய சாட்சியாக இன்றைக்கு உலகத்துல பயன்படுகிறார் என்று பாருங்கள். அப்படிப்பட்ட சாட்சிகள் எத்தனையோ இருக்கிறது, நமக்கு 1-2 தெரிகிறது. உன் பலவீனத்தையும் பலனாய் மாற்றக்கூடியவர், உன்னுடைய சிறியதை அதிகமாய் செய்யக்கூடியவர், உதவாது எனப்படுகிறவர்களை பிரயோஜனம் உள்ளதாக அவர் செய்வாருங்க. அவர் சிறியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிறார் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது இல்லைங்க. உன்னிடத்தில் இருப்பதை கர்த்தருடைய கரத்திலே போய் அவர் தொட வேண்டும் என்று நீங்க ஜெபிங்க, ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. அதன் பிறகு பகிர்ந்து கொடுங்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு எதுவும் நஷ்டமாகாமல் மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்று அவர் சீஷரோடு சொன்னார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். 5 அப்பங்கள் 5000 புருஷர்கள் மற்றும் பெண்கள், குழந்தைகள் என்று 20,000 பேர் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு பேர் சாப்பிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் துண்டுகள் மீதியானது. அவைகள் எவ்வளவு என்றால் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். நாம கற்பனை செய்யாத காரியங்களை தேவன் நமக்காக செய்து கொடுப்பார். உனக்கு திருப்தியாகி மீறும்படிக்கு தேவன் உன் வருமானத்தை செய்ய முடியுங்க. உனக்கு கொடுத்ததற்காக தேவனை துதித்தால்
நீ ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, மற்றும் அநேகருக்கு ஆசீர்வாதங்களை பகிர உன்னை தேவன் பயன்படுத்துவார். உன்னை ஆசீர்வதிக்கும் போது நீ பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவாய். அற்புதங்கள் அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் கூட ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, உங்களுக்கு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் 55 வருஷங்களாக இந்த ஊழியம் நான் செய்து வருகையில் தேவன் இந்த ஊழியத்தை போஷிக்கிற விதம், இந்த ஊழியத்திலே முன் செல்ல தேவன் உதவி செய்கிற விதம், ஒரு டிவி கிளப் வைக்காமல், ஒரு மெம்பர்ஷிப் வைக்காமல், வெளிநாட்டு சப்போர்ட் எடுத்துக்கொள்ளாமல், யாரையும் பணம் கொடுங்க என்று கேட்க அவசியம் இல்லாமல் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொரு தேவையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். காரணம், எங்களுக்கு வந்த கொஞ்சம் காணிக்கை ஆண்டவருக்கு முன்பு வைத்து, ஆண்டவரே இவைகளை ஆசீர்வதியும் என்றால், இத்தனை விதமான ஊழியங்களை இத்தனை வருஷங்களாக செய்ய உதவி செய்து கொண்டிருக்கும் என் தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்று எப்பொழுதும் அவருக்குள்ளே நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம் என்கிற விஷயத்தை உணர்ந்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். உங்களிடத்தில் இருப்பதை ஆண்டவரிடத்தில் கொண்டு வாருங்கள், அவர் கரத்திலே வையுங்கள், ஜெபம் செய்யுங்க, நன்றியும் ஸ்தோத்திரங்களும் செலுத்துங்க, பயன்படுத்துங்க, பகிர்ந்து கொடுங்க, உபயோகப்படுத்துங்க. அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு கற்றுத்தந்த விசுவாச பாடத்திற்காக நன்றியப்பா. எங்களுடைய வாழ்க்கையில முறுமுறுப்பும் புலம்பலும் எடுத்து போட்டு இல்லை இல்லை என்ற வார்த்தை இல்லாமல் நீர் எங்களுக்கு இருக்கிறீர் என்ற தைரியத்தை தாரும். எங்களுக்கு இருப்பதை உம்முடைய கரத்துக்குள் வைக்க கரம் அதை தொடும்போது பலன் கொடுத்து அதிகமாகும் என்று, விருத்தியாகும் என்று உம்முடைய தொடுதலில் அப்பா சுகம் உண்டு, விடுதலை உண்டு, நிறைவு இருக்கிறது, நன்மை இருக்கிறது என்று விசுவாசிக்க இன்றைக்கு யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி அவர்களை தொடும் ஆண்டவரே. ஒவ்வொரு குறைவிலிருந்தும் தேவையிலிருந்தும் ஒவ்வொரு தீமையிலிருந்தும் விடுவித்து நிறைவையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றும் சாட்சிகளாய் பெருகும்படியாக உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் குடிவந்திருக்கும் நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுக்காக ஜெபிக்க நாங்க ஆவலோடு இருக்கிறோம். எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 8939801234 என்கிற நம்பருக்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க. அதே போல நீங்க எப்போதுக்கு அப்போது உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸும் தெரியப்படுத்துங்க. ஜெபிக்கும் போது தேவன் பதில் தருகிறார்ல, அதையும் தெரியப்படுத்துங்க. அதற்காகவும் தேவனை துதிக்க உற்சாகத்தோடு தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய நீங்க உதவி செய்தவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அடுத்த தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.